வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு யாருக்காகனா, பெத்த அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் விடுறாங்களே அவங்களுக்கான பதிவு இது. சின்ன வயசுலேருந்து உங்களுக்காக ஆசையாக இது தேவை, இது தேவையில்லை, இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லிட்டு உங்களை பொத்தி வளர்க்குறாங்க. ஒன்று சொல்லவா, இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்களோ அப்படி தான் நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்துருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே பிள்ளைங்க முதியோர் இல்லைன்ற சிந்தனையே வராது. நாளைக்கு நம்மளுக்கும் வயசு ஆகும். அப்போ நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. சொல்கிறேன் நான், தயவுசெய்து அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் விடாதீங்க. நம்மளை படைச்சது சாமின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாளும் தான். அவங்க போனதுக்கப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்கிற காலத்தில் அவங்கள பொக்கிஷமாக பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை. நம்மளை படைச்சது சாமின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாளும் தான். Subscribe. அவங்க போனதுக்கப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்கிற காலத்தில் அவங்கள பொக்கிஷமாக பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை.